சிதம்பரம் அருகே லாரி மோதி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேர் பலியான சோகம் நிகழ்ந்திருக்கிறது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் செந்தில்குமார் இணைப்பில் இருக்கீங்க. எப்போது இந்த கோர விபத்து நிகழ்ந்தது? கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. அதாவது மயிலாடுதுறை மாவட்டம் பூந்தோட்டம் பகுதியைச் சேர்ந்த இதயத்துல்லா என்பவர் வெளிநாட்டில் இருக்கிறார். அவர் உடல்நலக் குறைவால் சென்னைக்கு கொண்டு வரப்பட்டு சென்னையில் உள்ள ஒரு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அவரை பார்ப்பதற்காக அவரது உறவினர்கள் 5 பேர் நேற்று சென்னை சென்றுள்ளனர். சென்னையில் உள்ள அவர் சிகிச்சை பெற்று வரும் அவரை பார்த்துவிட்டு அவரது உறவினரான மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே உள்ள யாசர் அராபத் மற்றும் அவரது உறவினர்கள் 5 பேர் ஒரு காரில் மீண்டும் சொந்த ஊருக்கு திரும்பி வந்து கொண்டிருந்தனர். அந்த காரை யாசர் அராபத் என்பவர் ஓட்டி வந்துள்ளார். காரில் முகமது அன்வர், அவரது உறவினரான ஹாஜிரா பேகம், ஹரபத் நிஷா மற்றும் ஹரபத் நிஷாவினுடைய 2 வயது குழந்தை அப்னான் ஆகியோர் பயணம் செய்துள்ளனர். இந்த கார் இன்று அதிகாலை சிதம்பரம் அருகே உள்ள பூமுற்றூர் என்ற இடத்தின் அருகே வந்து கொண்டிருந்தது. அந்த பூமுற்றூரில் உள்ள தேசிய நெடுஞ்சாலை பாலமானது ஒரு வழி பாதையாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. மற்றொரு புறம் பாலம் அமைக்கப்படாததால் ஒரே வழியில் 2 வழித்தடங்கள் வாகனங்களும் சென்று வருகின்றன. இந்த பாலத்தின் அருகே கார் வந்தபோது எதிரே சிதம்பரத்திலிருந்து கடலூர் நோக்கி சென்ற லாரி கட்டுப்பாட்டை இழந்து கார் மீது பயங்கரமாக மோதியது. இதில் காரில் பயணம் செய்த டிரைவர் உள்ளிட்ட 5 பேரும் இடிகாடுகளில் சிக்கி கதறினர். அடுத்தடுத்து ஒருவராக உயிரிழந்துள்ளனர். இது பற்றி தகவல் அறிந்த பரங்கிப்பேட்டை போலீசார் மற்றும் தீயணைப்புத் துறையினர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்து மீட்பு பணியில் ஈடுபட்டனர். அவர்கள் 5 பேர் உடல்களையும் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக சிதம்பரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இது பற்றி தகவல் அறிந்த அவரது உறவினர்கள் சிதம்பரம் மருத்துவமனைக்கு வந்துள்ளனர். சம்பவம் விபத்து நடந்த இடத்தில் ஒரு வழி பாதையாக இருந்தும் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் போதிய எச்சரிக்கை பலகைகள் வைக்கப்படவில்லை. விபத்து நடந்த பிறகு அவசரமாக அந்த இடத்தில் தடுப்பு கட்டைகள் அமைக்கப்பட்டிருந்தது. லாரி ஓட்டுநர் தப்பி ஓடியுள்ளார். அவரை தேடும் பணியில் பரங்கிப்பேட்டை போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். லாரி ஓட்டுநரின் கவனக்குறைவால் ஏற்பட்டுள்ள இந்த விபத்து சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.